ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 26/4/2026 சண்டே சம்ருதி கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் ஒரு சிறந்த கேஸுன்னு பார்த்துலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட். நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே 4th வீக் ரிசல்ட் வந்து 808 வந்திருக்கு. போன மாதம் சண்டே கடைசி வாரம், இல்லை போன மாதம் 5 வாரம், 4வது வாரம் வந்து 808. அண்ட் போன வாரம் வந்து 155. இன்றைக்கி சனிக்கிழமை ரிசல்ட் வந்துட்டு 625 வந்திருக்கு. நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு நம்மளோட லிஸ்டிங்கை பார்த்துருவோம். நம்ம கடைசியாக வந்து வீடியோ கொடுத்தது வந்துட்டு புதன்கிழமைக்கு கொடுத்துருந்தேன். புதன்கிழமை ரிசல்ட் வந்து 400 வந்துருந்தது. அன்றைக்கி ஆல் போர்டில் வந்து நான் 50 வரலான்னு சொல்லியிருந்தேன். 400ன்ற மாதிரி ரிசல்ட் வந்துருந்தது. ஆல் போர்டு கொடுத்ததில் பாஸ் ஆகிருந்தது. சேம் அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கும். நான் வழக்கமாக சொன்னேன், இந்த 5 நம்பர் பேட்டர்ன் ஒன்று வந்துடும், ப்ளஸ் வந்து பேர் நம்பரும் அதே ஆல் போர்டு நம்பரும் கொடுத்துற மார்க் பண்ணிட்டு வந்து போன மாதம் போன வாரம் எல்லாம் எப்படி எதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் ரிசல்ட் வந்து 808. அதுக்கடுத்த வாரம் 635. அதுக்கடுத்த வாரம் 518. அதுக்கடுத்து 901. போன வாரம் 155. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை ரிசல்ட் வந்து 625. முதல்ல போன மாதம் 808 வந்த பேட்டர்ன் படி எப்படி மேட்ச் ஆகிடுன்னு பார்த்துருவோம். 808க்கு 1 டே பிஃபோரில் ரிசல்ட் வந்து 280. ஆல்மோஸ்ட் வந்து அப்படியே அந்த 80 திருப்பி 08ன்னு வச்சுட்டான். நான் கேல்குலேஷன் படி க்ளூ நம்பரோட பிசியில் 41. நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், 4 பி போர்டோட சென்ட்ரல் நம்பர், க்ளூ நம்பரோட பி போர்டு நம்பர் 4. இதுக்கு அடுத்து 5, 6 அல்லது 3, 2. 4 போர்டு இல்லாமல் சேம் போர்டு சப்போர்ட் ஆச்சுன்னா 4 ரிப்பீட் ஆகும். ஆனால் போன மாதம் 41க்கு 52ன்னு முடியாமல் 52, 41க்கு அடுத்து 52, அது வந்து 53ன்னு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ இந்த 53க்கு டோட்டல் பவர் வந்து 08. ரிசல்ட் வந்து 808ன்னு வந்துச்சு. அப்போ 4க்கு அடுத்து 5ன்ற நம்பர் பவரில் ஃபாலோ ஆகிருக்கு பி க்ளூ நம்பரோட பி போர்ட்லேருந்து. அதே ரூட் வந்து 625க்கு நமக்கு க்ளூ நம்பரோட பிசி 31, பி போர்டு 3. ஓகே, அப்போ அடுத்த நம்பர் 4, அதோட பவர் 9 வரணும் போன மாதம் ரூட்டில். அப்போ 31க்கு அடுத்து 42, 43. இது வந்து போன மாதத்தோட ஃபாலோஅப்பு. அதே ரூட்டில் வந்து அங்கே 53க்கு பவர் 08 ஆச்சு. இங்கே 43க்கு டோட்டல் பவர் பண்ணால் 98ன்னு வரணும். ஓகே, 43ம் 98ம் ரெண்டுமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 43 கூட டேரெக்டாக வரலாம், ஏன்னா போன மாதம் வந்து அதே ரூட்டில் அப்படியே வந்து ஃபாலோ ஆகும்னு சொல்ல முடியாது. போன மாதம் அந்த ரூட்டில் வந்தால் பவரில் வரணும், டேரெக்டாக வந்தால் 43 வரணும். இப்படி வந்ததுன்னா இது வந்து ஒரு 243 அல்லது 298ன்ற மாதிரி வரலாம். இது வந்து ஒரு பேட்டர்ன். ஓகே, அண்ட் இதுக்கடுத்து லாஸ்ட் வீக் வந்து 784 வந்து சனிக்கிழமை வந்துருக்கு. இங்கே க்ளூ நம்பரோட பிசி 45. 45க்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4க்கு அடுத்த நம்பர் 5, அடுத்த நாள் 55ன்னு வந்திருக்கு, ஃபாலோ ஆகிருக்கு. அப்போது 45க்கு 55 சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இங்கே பவர் ஆகல, டேரெக்ட். நான் சொன்னேன் இல்லையா, டேரெக்டாகவும் வரலாம், பவர்லேயே வரலான்னு. போன மாதம் பவர் ஆச்சு, போன வாரம் டேரெக்டாக 55ன்னு வந்துச்சு. அதுக்கு தான் வந்து இந்த 43, 98 இது வேணால் வரலான்னு சொன்னேன். இப்போ வந்து 31க்கு உங்கள் 45க்கு 55 ஆயிடுச்சு. அப்போ 31க்கு 41ன்னு மறுபடியும் ரிப்பீட் ஆகுமானா, போன வாரத்தோட ரூட் வந்து ஆல்மோஸ்ட்டு அதிகபட்சம் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிறது, ரிப்பீட் ஆகிறது கொஞ்சம் கம்மி தான். லாஸ்ட் மந்தோட ரூட் தான் அதிகமாக ஃபாலோ ஆகும். ஆனால் 31க்கு 41ன்ற நம்பர் வந்து 41 உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் யாருக்காவது வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என் கேல்குலேஷனில் 43, 98 தான் மேட்ச் ஆகுது. ஓகே, இதுக்கு அடுத்து 4 நம்ம எடுத்துட்டோம். 41, 31க்கு அடுத்து 42, 43 எடுத்துட்டோம். அடுத்து 31க்கு அடுத்து 42, 53. இது வந்து 52 இல்லை 53 முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் மந்தோட பேட்டர்ன் படியே பார்த்தோம்னா இது 53ன்னு முடியறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. 53ன்னு டேரெக்டாக முடியலாம். அப்படி முடிஞ்சுதுன்னா 853ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 4ல் ஒரு போர்டு, அடுத்து 5ல் ஒரு போர்டு மேட்ச் பண்ணியாச்சு. அண்ட் வந்து
31க்கு 3ஆம் நம்பர் சேம் போர்டு க்ளூ நம்பரில் இருக்க சேம் போர்டே ரிப்பீட் ஆகும். அப்போ 31க்கு ஒரு 30, 39ன்னு -2ல் 34ன்ற நம்பர் வரலாம். வந்ததுன்னா ஒரு 734ன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ போர்டு நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறோன்னா, இந்த நம்பர் 3 இங்கே பவரில் 8ன்னு மேட்ச் ஆகிடுச்சு. பேட்டர்ன் மாறின நம்பருக்கு இந்த 2 வந்து இங்கே 7ன்னு வரலாம். ஓகே, அதை தான் இங்கே 2 கொடுத்துருக்கேன் நான். பிசிக்கு ஏற்ற மாதிரி எந்த பேர் சூஸ் ஆகுதோ அது பவர்லேயும் டைரெக்ட்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த 2 வந்து இங்கே ஏ போர்டில் 7ன்னு மேட்ச் பண்ணுறோம். இப்போது 3 போர்டு மேட்ச் பண்ணியாச்சு. 4, 5, 3 மேட்ச் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 3க்கு 2, 1. ஓகே, இப்போ 2ன்றது இன்றைக்கி ரிசல்ட்டில் 25ன்ற சேம் போர்டு ஃபாலோ அப்பு. அப்போது 31க்கு மைனஸ் பண்ணால் 20, அது வந்து 29 இல்லாமல் 28ன்னு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 28ன்னு முடியும் போது டோட்டலாக 73ன்னு சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா ஒரு 673 வரலாம். ஓகே, இதுக்கு வந்து இந்த போர்டு வந்து அந்த 2 மேட்ச் ஆகலை. உங்களுக்கு 2 7 வந்ததுன்னா நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. 673ன்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக வந்து 3, 2 லாஸ்ட்டாக 1ன்ற நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணணும். அப்போ வந்து 31க்கு நம்ம 20 எடுத்துட்டோம். இது லாஸ்ட்டாக வந்து எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 20க்கு அடுத்து 19, 18, 17 இப்படி போகும். ஒரு வேளை நாளைக்கு 20க்கு ஒரு 10ன்னு சிம்பிளாக முடிஞ்சிடலாம். அல்லது 20க்கு ஒரு 17ன்னு முடியலாம். 15 அல்லது 17 2 போர்டுமே வந்து நாளைக்கு பிசியில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது எங்கள் கெஸ்ஸிங்கில். நான் வந்து இந்த 17 வந்து 12ன்னு நாளைக்கே வரணும். அப்படி வந்ததுன்னா 712 நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, 1, 2, 3, 4, 1, 5 நம்பர். ஓகே, 5 போர்டுக்கு வரதுக்கு ஃபாலோ அப் நம்பர் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆல் போர்டு பார்த்துட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேர் நம்பர் பார்த்துருவோம். ஆல் போர்டில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இந்த 1 மைனஸ் பண்ணால் 0 அல்லது 5 வரணும். 0ன்றது ஆல் போர்டில் வந்துடுச்சு. 808 ரிசல்ட். ஓகே, அதுக்கு அடுத்த வாரம் இந்த நம்பர் மைனஸ் பண்ணால் 1, 6 இல்லை 1 வரணும். 6 வந்துருக்கு. அதுக்கடுத்து அதே நம்பர் 1 தான் இருக்குது. மைனஸ் பண்ணால் 0, 5 வரணும். 5 வந்திருக்கு. அதுக்கடுத்த வாரம் 3 மைனஸ் பண்ணால் 2 இல்லை 7 வரணும். எதுவும் மேட்ச் ஆகலை. ஆனால் இந்த சென்டர் போர்டு 5 மைனஸ் பண்ணால் 4, 9 வரணும். வந்திருக்கு. 5மே பவரில் 901ன்ற மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இந்த 5 மைனஸ் பண்ணால் 4 இல்லை 9 வரணும். வரல. 5 டேரெக்டாக வந்து பாஸ் ஆகி போன வாரம். ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் மந்தோட ரூட்டில் மேட்ச் பண்ணதில் பெரும்பாலும் இந்த 1லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு 0வோ 5ஓ வரணும். அது ஒரு பேட்டர்ன். 0, 5 அண்ட் வந்து இந்த சென்டர் நம்பர் 3 இருக்கு இல்லையா, அதில் ப்ளஸ் பண்ணோம்னா 4, 9 வரணும். இது ஒரு பேட்டர்ன். எனக்கு இந்த 4 இல்லை 9 நாளைக்கு ஆல் போர்டில் வர மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு 5 டிஜிட் பேட்டர்ன் கெஸ்ஸிங்கில் முதல் நம்பர் 243, செகண்ட் வந்து நம்ம 853, அதுக்கடுத்து 712, வந்து 673, ஃபைனலாக வந்து நம்ம மேட்ச் பண்ண நம்பரு 4 போர்டுக்கு அடுத்து 734. ஓகே, எல்லா போர்டிலும் மேட்ச் பண்ண நம்பர் இது தான். இதில் பேர் நம்பர்ஸ் நாளைக்கியோட பேர் நம்பர் வந்து 439822. இதுக்குள்ளேருந்து ஒரு 4 டிஜிட் அல்லது 3 டிஜிட் வரலாம். ஆல் போர்டில் வந்து நான் சொன்னதான் 4 அல்லது 9ன்றது ஆல் போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த 5 போர்டில் வந்துட்டு ஒரு போர்டு வந்து பி போர்டில் கம்பல்சரி பாஸ் ஆகும். அதில் அதுக்கேற்ற பேட்டர்ன் தான் நம்ம முடிகிற நம்பர் வந்து கால்குலேஷனில் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கோம். பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க.
நம்மளோட வீடியோவில் கொடுக்குற கெஸ்ஸிங்லாம் உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆகணும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.